பொன்னும் பொருளும் பெருக வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்காக சுத்தமான மஞ்சளையும் சுத்தமான தாழம் பூ குங்குமத்தையும் வாங்கி தர வேண்டும். அடுத்ததாக வெள்ளை அல்லது சிவப்பு அவல் வாங்கி அதை தண்ணீரில் ஊற்றி நன்றாக கழுவி அதில் சர்க்கரை, சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், தேங்காய் துருவல் போன்றவற்றை கலந்து அதை எடுத்துக்கொண்டு பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பெருமாளின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த அவலை தானமாக தர வேண்டும். இப்படி அவுலை தானமாக தர வேண்டும். இப்படி தானமாக தருவதன் மூலம் அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களில் ஒருவராக கிருஷ்ணர் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அவலை வாங்கி சாப்பிடுவார் என்பது ஒரு நம்பிக்கையாக திகழ்கிறது. எப்படி கிருஷ்ண பரமாத்மாவிற்கு குசேலர் அவலை கொடுத்ததன் மூலம் அவர் வீட்டில் செல்வம் பெருகியதோ, அதேபோல் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் ஆலயத்தில் நாம் அவலை தானமாக தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும்.